முன்ன போய் வாழைப்பூ பறிச்சுக்கலாம். எப்ப பிடிச்சது பொறிக்கலாமோ தவணையாவே போச்சு, எல்லாம் கொட்டியே போச்சு. அதான் பறிச்சுக்கிறேன். கையால முருங்கையும் பறிச்சுக்கலாம். இந்த முருங்கால் நெட்டு 3 மாசம் இன்னும் முடியல, 2.5 மாசம் ஆகுது. எனக்கு மேல மாதிரி செல்லு வந்து வச்சுக்காரு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு வீட்டுக்கிட்ட நெட்டு வைங்க. சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு போதுமான உப்பு இப்படி ஒடிச்சு எடுத்துக்கணும்தா. இப்படி இந்த நரம்பு மட்டும் எடுத்தா போகுதா. இப்படி அரிஞ்சு தண்ணியில் போட்டுக்கணும். உப்பு தண்ணி, அதுக்கு போதுமான உப்பு போட்டு உப்பு தண்ணியில் போட்டால் இந்த வளவளப்பு வராது. முருங்கறி அலாசி எடுத்துக்கலாம். பொடி பொடி அரிஞ்சிக்கலாம். கீரையை பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். சட்டி அடுப்பாக வைக்கிறேன். அதுக்கு போதுமான தண்ணி. வாழைப்படையை மட்டும் கொஞ்ச நேரம் வேவிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சுட்டிக்கிடுச்சு, இந்த மாதிரி இறக்கலாம். வடிச்சுக்கலாம். கொஞ்சம் வடிச்சு வைக்கிறேன். 4 கூன் எண்ணெய், 1 கூன் கடுகு, பெரிய வெங்காயம் 1 கப்பு, ஒன்றரை கூன் கடலைப்பருப்பு, 4 கொத்து கருவேப்பிலை, வரமிளகாய் 4, போதுமான அளவு உப்பு. வெங்காயம் நல்லா சேவன் வணங்கிடுச்சு. அரிஞ்சு வச்சு முருங்கைக்கீரை வேவிச்சு வச்சு வாழைப்பூ இந்த மாதிரி வணங்கின மாதிரி தேங்காய் பூ கொட்டலாம். நல்லா வணங்கிடுச்சு. 1 கப்பு தேங்காய் பூ, ஒரு 1/4 ஸ்பூன் தேங்காய், நல்லா மணக்குது. தேங்காய் ஊற்றபடி நல்ல வாசனையா இருக்குது. மேலே அரைக்கலாம். வாழைப்பழை முருங்கைக்கீரை கூட்டு ரெடி. வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிடலாம், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். வாங்கடா கண்ணுடே. சாப்பிடு சாமி. சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குதா? சரி, இந்த இன்னொரு சாப்பிடு. சரி, நான் சாப்பிட்டு பார்க்குறேன்.
இந்த வாழைப்படை முருங்கைக்கீரை கூட்டுணிச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கம 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 கமன்னு மணக்குது. இதை நீங்கள் அடிக்கடி பண்ணி சாப்பிட்டா சிறுநீர் நல்லா இறங்கு, இந்த சிறுகெல்லாம் தடுக்கும். இந்த முருங்கைக்கீரை இரும்பு சத்து கொடுக்கும், குழந்தைகளுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது அடிக்கடி செஞ்சு கொடுங்க.